நம்ம ஒரு இடத்த விற்கணும் அப்படின்னா நம்ம இடத்த நல்ல விலை கொடுத்து வாங்குறீங்க ஒருத்தர் வேணும். அதே சமயம் நாம ஒரு இடத்த வாங்குறோம் அப்படின்னா நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரியும் நமக்கு ஏத்த மாதிரியும் ஒரு இடம் வேணும். இந்த இரண்டையுமே பண்ணித்தரத்துக்கு தான் இருக்கு மை ப்ராப்பர்ட்டி ஆப். பிளே ஸ்டோர்ல போய் மை ப்ராப்பர்ட்டின்னு டைப் பண்ணிட்டு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் உங்கள் நிலத்தை நீங்கள் விற்கிறதா இருந்துச்சு அப்படின்னா போஸ்ட் ஃப்ரீ ப்ராப்பர்ட்டி ஆட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் என்ன வகையான நிலத்தை விற்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதில் கேட்டுக்கிற டீட்டெயிலெலாம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த இடத்த விற்கிறீங்களோ அந்த இடத்தோட லொக்கேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் விற்கிற இடத்தோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கொடுத்த உடனேயே உங்களுக்கு அந்த இடத்தோட வித்து லென்த்து ஃபில் பண்ண சொல்லும். ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு இந்த இடத்த ப்ரீமியமாக காட்டணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். அதாவது இந்த இடத்த நீங்கள் ப்ரீமியமில் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நீங்கள் போட்ட பதிவை எல்லாத்துக்கும் வேகமாக கொண்டு போய் சேர்க்க முடியும். நீங்கள் போஸ்ட் போட்டதில் வியூ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்கள் சைட்டை யாரெல்லாம் பார்த்துருக்காங்க, அவங்க பேர், காண்டாக்ட் நம்பர், எப்போ பார்த்தாங்க, எந்த டைம் பார்த்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இருக்கும். அதுவே புக் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். உங்கள் சைட்டை யாராச்சும் வாங்குறதுக்காக புக் பண்ணியிருந்தாலும் அவங்க பேர், காண்டாக்ட் நம்பர் இருக்கும். நீங்கள் டைரெக்டாக அவங்க கூட கால் பண்ணி பேசிக்கலாம். இதன் மூலமாக உங்கள் நிலத்தை வாங்குறவங்கள நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதுவே நீங்கள் ஒரு நிலம் வாங்கலாம்னு இருக்கீங்க அப்படின்னா ஐ நீட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற பட்டனை செலக்ட் பண்ணிட்டு ஆட் ப்ராப்பர்ட்டி ரெக்வஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் எந்த ஏரியாவில் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்ராக்சிமேட் ஏரியாவை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ ரேடியஸ்க்குள்ளே நீங்கள் போட்ட லொக்கேஷன்லேருந்து எவ்வளோ ரேடியஸ்க்குள்ளே வேணுமோ அதை செலக்ட் பண்ணிங்க. 20 கிலோமீட்டர் ரேடியஸ்னால் 20ன்னு செலக்ட் பண்ணிவிட்டு என்ன டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, பிளாட்டு, ஹவுஸ், அப்பார்ட்மெண்ட் என்ன வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பட்ஜெட்னு செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் போட்ட பதிவை பையர்ஸ் அப்படிங்கிற பட்டன் வழியாக உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற நில புரோக்கர்களுக்கும் நிலம் விற்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கப்படும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நிலம் வாங்கலான் இருக்கிற பட்சத்தில் மேப்பை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அருகாமையில் யாரெல்லாம் சேல்ஸுக்கு போஸ்ட் போட்டிருக்காங்களோ அதுவும் காட்டும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துட்டு அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களுக்கு நீங்கள் டைரெக்டாகவும் கால் பண்ணி பேசிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பை பயன்படுத்தி கையில் வச்சிருக்க செல்போன் வச்சுக்கிட்டு உங்கள் இடத்த நீங்களே அளந்து பார்த்துக்கவும் முடியும். அதே சமயம் ஒரு இடத்தோட எஃப்எம்பி, பட்டா, ஈசி காப்பி இது எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ஈஸியாகவே.